கோவை சித்திரை சாவடி அணையில் நொய்யல் ஆறு கரைபுரண்டு ஓடும் கழுகு பார்வை காட்சிகள் சிலிர்க்க வைக்கின்றன. இப்பகுதியில் பெய்து வரும் கனமழை குறித்த விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன். கூடுதல் விவரங்கள் என்ன தென்னிலவன்? நிச்சயமாக. அதாவது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் தற்போது நொய்யல் ஆற்றில் இரு கரைகளை தொட்டவாறு நீரானது ஆறு பெருக்கு செல்கிறது. நொய்யல் ஆற்றை பொறுத்தளவு கோவையில் உருவாகும் இந்த நொய்யல் ஆறு திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய நீர், அந்த பாசன நீராக இது இருந்து வருகிறது. இந்த சூழலில் தான் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக நொய்யல் ஆறில் நீர் தற்போது 2 கரைகளை தொட்டவாறு செல்கிறது. குறிப்பாக முன்னதாக வரக்கூடிய அந்த சித்திரைச்சாவடி தடுப்பணையில் நிரம்பி வழிந்து நீரானது ஆறு பெருக்கு செல்கிறது. இது பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. அதே போல தற்போது அதாவது சூலூர், திருப்பூர் வரை இந்த நொய்யல் ஆற்று தண்ணீர் 2 கரைகளையும் தொட்டவாறு செல்வதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இங்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீரில் யாரும் இறங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சித்திரைச்சாவடி அணையில வழக்கமாக உள்ளூர் பகுதி மக்கள் குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் வரக்கூடிய பகுதி. ஆனால் தற்போது நீர் மிக வேகமாக ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காரணத்தினால அங்கு யாரும் வரக்கூடாது என பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.